ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. நீங்கள் தூங்குவீங்களா மாட்டீங்களான்னு தானே கேட்குறீங்க. தூங்குறதுல பிரச்சனை இல்லை, அது என்னன்னு தெரியல, ஏதாவது சிந்தனையிலே இருக்கேனா, படுத்தோம் நல்லா ஆழ்ந்து தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டேங்குது. அதுக்கு மேலே என்னடா அங்கே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு, இது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது அப்படின்னா, இதுவே எனக்கு ஒரு ரீஹேப் தான் நான் பண்ணுறதே. இது அதெல்லாம் தவிர்த்துட்டு இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா இது வந்து ஒரு பெரிய உலகமாக இருக்குது. இதிலே வந்து நமக்கு தேவையான என்ன சொல்கிறது, ஏமாற்றம், சக்ஸஸ்ஸு, அது போக எல்லா விதமான உணர்ச்சியும் இதில் கிடைக்குது. சரியா, மித்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு இது ஆரோக்கியமாகவும் நம்ம லைஃப்பை கொண்டு போவோம் அப்படின்றதுனால இது ஒரு மாதிரி நல்ல ஒரு அடிக்ஷனாகவே இருக்குது. லூஸு மாதிரி கிரவுண்டுக்குள்ளே நடு ரோட்டில் உட்காந்து, இங்கே தான் லைட் இருக்குது, காலையில் சீக்கிரம் வந்ததுனால. வீட்டில் சாப்பிட வாங்க தலைவரே. ஸ்மார்ட்டாக சிரிக்கிறேண்ணா நீ. என்ன சூப் மாற்றலையா நீனு? அது என்னடா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மாத்திரிய? என்ன ஒர்க் அவுட் கொடுத்துருக்கேன் அன்னைக்கு? இப்போ நம்ம பண்ணுறதுலையே ரொம்ப முக்கியமான ஒன்றுனா இந்த ஸ்லோ ஜாக் வார்ம் அப் இருக்குல்ல, இந்த 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்னு சொல்கிறதில்ல, அதுதான் வந்து ஹார்ட் ரேட்டை பூஸ்ட் பண்ணும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெச்சு, மொபிலிட்டி எக்ஸசைஸ்லாம் கேட்குறீங்க, இதெல்லாம் வந்து உங்களோட ஃபீஸபிள் டைமில் அதெல்லாம் வந்து டீச் பண்ணுறதுன்றது ரெண்டாவது. உங்கள் உடம்பு என்ன மாதிரி வளையுது, உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் என்ன மாதிரி அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. நீங்கள் இப்போ நான் 6 மணிக்கு வந்துட்டேன், ஸ்ட்ரெச் மூவ்மெண்ட்லாம் ரொம்ப பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நேற்றே நிறையா பண்ணியிருக்கேன் நான். ஸோ வார்ம் டவுனே எனக்கு இன்னும் ரெக்கவரியாக எனக்கு இன்னும் சரியாக ஆகலை. ஸோ என்னோட உடம்பு என்னோட ப்ராக்ரஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெச்சில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்குன்னு உடம்பை ரெடி பண்ணுங்கள். முன்னாடியே அதாவது டைம் ஒதுக்குங்க. இப்போ 6 மணிக்கு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்ட்ரெச்சு, மொபிலிட்டி இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து வார்ம் அப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா வார்ம் அப் பண்ணிவிட்டு வந்து ஸ்ட்ரெச், மொபிலிட்டிலாம் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்ட்ரைட் ஓடிட்டு கூட டெம்போ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, நான் இப்போ வந்து லைட்டாக தான் ஸ்ட்ரெச்சிங், மொபிலிட்டிலாம் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா டெய்லி என்னோடய வேலைகள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. காலையில் ரன்னிங் போவேன், முடிஞ்சால் அதை முடிச்சுட்டு பாக்ஸிங் போவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம வேலை இருக்கும், அந்த வேலையை பார்த்துட்டு சாயந்தரம் இந்த ஒரு 7 மணி இல்லை 6 மணி அந்த டயத்தில் வந்து லைட்டாக போய் வெயிட் ட்ரைனிங் இல்லைனா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிவிட்டு அப்புறம் அது இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் எப்போயுமே வந்து நமக்கு உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டின்றது வேறு. என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறேன்னா அது வந்து மசில் கிராம்ப் ஆகாமல், மசில் டைட்னஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என் உடம்பு அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். சரியா, ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி உண்டான செஷன் முடிஞ்சு. இந்த கிரவுண்டுக்கு வரலைன்னா அந்த நாளே ஏதோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரியே ஒரு கில்ட்டாக இருக்கும். அதாவது ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஒரு இது இருக்கும். சரியா, அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து டெம்போ செஷனு. அதாவது டெம்போனா எப்படி அப்படின்றத நான் நிறைய தடவை சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன். டெம்போனா இப்போ வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுறோம். அந்த 5 கிலோமீட்டருமே ஒரு கிலோமீட்டருமே எக்ஸாக்ட் டைமில் இருக்கணும். இப்போ 5 கிலோமீட்டர் வந்து 1 கிலோமீட்டரை வந்து 5 நிமிஷத்தில் கடக்கிறோம் அப்படின்னா அடுத்த கிலோமீட்டர் 5 நிமிஷம், அடுத்த 5 நிமிஷம், அடுத்த 5 நிமிஷம்னு 5 கிலோமீட்டருமே கரெக்டான பேஸில் இருக்கணும், கரெக்டான டயத்தில் இருக்கணும். ஒரு செகண்ட்ஸ் வேரியேஷன் இருக்கலாம். ஒரு
3 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் வேரியேஷன் இருக்கலாம். இதுதான் வந்து டெம்போ. ஆனால் அது அப்படி தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் பிகினராக இருக்கிற ஆளுக்கு முடியாது. ப்ரோ அத்லெட், எலைட் அத்லெட்லாம் வந்து அந்த இதை கரெக்டாக பிடிச்சி பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு பேசர்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த டெம்போ செஷனில் என்ன ஒரு ஒர்க் அவுட் ஷெடியூல் அப்படின்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் சில ஆப், ரன் ஆப்பாக இருக்கட்டும், மித்த ஆப்லாம் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை ஒரு கோச்சிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒருத்தவங்களும் ஒரு ஷெடியூல் வச்சுருப்பாங்க. அந்த ஷெடியூல் படி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு வகையான ஒரு ஒர்க் அவுட். சரியா? இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக வாங்க போனீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆகும். இப்போ நானுமே வந்து நாளை பின்ன கோச்சிங் பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கெலாம் நான் என்னோடய ஒர்க் அவுட்டை பிளான் போட்டு அதை சார்ஜ் பண்ணி தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேல்யூபுளான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பெரிய வேல்யூபுளான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன மாதிரி ஆல்டர்னேட் பண்ணலாம் அப்படின்றத. நான் ஆல்டர்னேட்டாக பண்ணுறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டே தான் வரேன். சரி, ஓகே. இந்த வகையில் இன்றைக்கி டெம்போனா எப்படி இருந்தது அப்படின்னா 2 கிலோமீட்டர் வார்ம் அப்பு. சரியா? 7 கிலோமீட்டர் டெம்போ, பேலன்ஸ் இருக்கிற 1 கிலோமீட்டர் கூல் டவுனு, மொத்தம் 10 கிலோமீட்டர். சரியா? இந்த 2 கிலோமீட்டர் வார்ம் அப் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈஸி பேஸில் ஹார்ட் ரேட்டை வந்து ஒரு ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு 120லேருந்து 140 அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஓடணும். அதில் வந்து பேஸ்லாம் பார்க்குறது கிடையாது, டைம் பார்க்குறது கிடையாது. அந்த ஹார்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணி நம்ம ஈஸியாக அப்படியே கூலாக இருக்கிறபடியே கொஞ்சம் வார்ம் பண்ணணும். அதுதான் வந்து வார்ம் அப்பு. சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெச்சு, மொபிலிட்டி இதெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செஷனை ஆரம்பிச்சிருங்க. 1 கிலோமீட்டரை எப்படி ஓட போகிறோம் அப்படின்றது நம்மளோட டார்கெட் தான். இப்போ வந்து நான் 5 கிலோமீட்டருக்கு ரெடி ஆகிறேன், 10 கிலோமீட்டருக்கு ரெடி ஆகிறேன், 21 அதாவது ஹாஃப் மேராத்தானுக்கு ரெடி ஆகிறேன், ஃபுல் மேராத்தானுக்கு ரெடி ஆகிறேன்றதை ஒன்றா பிரித்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். ஒரு ஆள் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், 10 கிலோமீட்டருக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பெங்களூர் ஈவெண்ட்டுக்காக ட்ரெயின் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து 21 கிலோமீட்டருக்கு ட்ரெயின் ஆகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் ஆகணும். ஸோ இப்போ 1 கிலோமீட்டர் என்ன பேஸில் ஓட போகிறேன் அப்படின்னா ஹாஃப் மேராத்தான் பேஸ். அதாவது நான் ஹாஃப் மேராத்தான் ஓடுனா என்ன டார்கெட்டில் ஓடுவேன் அப்படின்றது இந்த மாதம் இன்னும் நான் வந்து என்னோட எஃபிஷியன்சியை கூட்டல. இந்த மாதம் நான் ஓடணும்னு ஆசைப்பட்டேன். எந்த இதில் ஓடுவேன் அப்படின்னா ஃபுல்லாக 21ஐயுமே நான் எதில் ஓடணும்னு ஆசைப்பட்றேன், 5 கிலோமீட்டர் பேஸில் ஓடணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு ஒரு டைமிங் இருக்கும். சரியா? 5 கிலோமீட்டர் பேஸில் ஒரு கிலோமீட்டரையும் நான் கடந்தேன் அப்படின்னா 1 மணி நேரம் 45 நிமிஷத்தில் 21 கிலோமீட்டர் நான் முடிக்கணும். இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான டார்கெட்டில் நான் வச்சுருக்கேன். அதுக்கு உண்டான ட்ரெயினிங் தான் இந்த இது. இதே அடுத்த மாதம் போயிடுச்சு அப்படின்னா நான் என்ன செய்வேன், ஹாஃப் மேராத்தான் பேஸ்லேருந்து ஒரு 5 செகண்டை குறைச்சிக்கிடுவேன். 4 நிமிஷம் 55 செகண்டு. அதாவது எப்படி அப்படின்னா ஒரு மணி நேரம் 42 அந்த நிமிஷத்தில் முடிக்கணும், 43 நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரெயினிங்கில் என்னோட டெம்போ செஷனில் 1 கிலோமீட்டர் எப்படி குறைச்சிக்கிடுவேன், 1 நிமிஷம் 4 நிமிஷம் 55 செகண்டு அப்படின்னு நான் குறைச்சிக்கிடுவேன். இதுதான் டெம்போ செஷனுக்கு உண்டானது. ஜோன் 3ல் ஓடணும். அதாவது ஜோன் 2ல் நம்ம ஈஸி ரன் பண்ணியிருப்போம். ஜோன் 3லேருந்து ஜோன் 4 வரையும், அதாவது 150 ஹார்ட் ரேட்லேருந்து 160, 170, 178, 79 வரையும் தொடரலாமே தவிர்த்து ஜோன் 4, ஜோன் 5க்கு போயிடக்கூடாது. நம்ம ஜோன் 4 தான் 170க்கு மேலே போனாலே இல்லை சொல்கிறேன். ஜோன் 3, ஜோன் 4 வரையுமே அப் டு நம்ம வந்து இதை வந்து கொண்டு போகலாம். ஜோன் 5ல் போயிடக்கூடாது. நம்ம எஃபோர்ட்டில் 10% ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கிறோம், ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிறோம். அந்த 10%ல் 7% வரையும் தான் இந்த டெம்போ செஷனை யூஸ் பண்ணணும். ஃபுல் எனர்ஜியை போட்டு நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது வந்து ட்ரைனிங்க்கு அந்த த்ரூ அவுட் த மந்த்துக்கு நமக்கு தேவைப்படும். ஏதாச்சும் ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்காக, ஏதாச்சும் ஒரு ஹாஃப் மேராத்தானில் போய் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, இல்லைன்னா நம்மளை நாமளே சோதிச்சு பார்க்குறதுக்காக அந்த எனர்ஜி சேவ் பண்ணிகிட்டே வரணும். இந்த ட்ரைனிங் ஷெடியூலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து இதில் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து என்ன ஹாஃப் மேராத்தான் பேஸு 5 கிலோமீட்டர் பேஸா, அடுத்து என்ன பண்ணுவேன் 60 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு, அடுத்து திருப்பி 5 கிலோமீட்டர் பேஸு 60 செகண்ட் ரெஸ்ட்டு. இதே மாதிரி 7 ரெப்பிட்டேஷன் 7 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முதல்ல 2 கிலோமீட்டர் வார்ம் அப்பு, அடுத்து 7 கிலோமீட்டர் ரெப்பிட்டேஷன் டெம்போ, அதை முடிச்சுட்டு 1 கிலோமீட்டர் ஸ்லோ ஜாக். அதோட முடிஞ்சு செஷன் முடிஞ்சு. சரியா? இதுக்கப்புறம் போய் முக்கியமான ஒன்று, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கோரு அப்டமன். கோர்னால் என்னென்னு தெரியுமில்ல, கோர்னா பிளாங்க் பண்ணுறது, கம்பியை பிடிச்சிட்டு லெக் ரைஸ் பண்ணி அப்படியே இது பண்ணுறது, கோரை டைட் பண்ணுறது. மேலே இருக்கிற தோல் இருக்கிறது ஆப்ஸ். சரியா? அதுக்கு உள்ளே இருக்குல்ல அது கோர். அதை வந்து நம்ம டைட் பண்ணணும். அது ஒரு எக்ஸசைஸ். ரெண்டாவது, ஒரு நாள் இன்னொரு நாள் என்ன பண்ணணும்னா ஆப் ஒர்க் அவுட். இந்த க்ரன்ச்சஸ்ஸு ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற ஆப்பில் நிறையா இருக்குல்ல. இந்த சைக்கிள் பண்ணுற மாதிரி பண்ணுறது, க்ரன்ச் பண்ணுறது, சைடு க்ரன்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே அதில் நிறையா இருக்கும், அது தெரியும். சரியா? இதெல்லாம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரன்னிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோக்கு கோர் ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோக்கு ஆப்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ஃப்ளாட்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்பீட் டிஸ்டன்ஸ் நல்லா நிறையாவே ஓடலாம். இதுதான் வந்து இந்த இதுக்கு உண்டானது. இப்போ வந்து இந்த கோரஸ் வாட்சில் இன்டர்வல் செஷனை எப்படி நம்ம வந்து நம்ம பண்ணலாம், இன்டர்வல் செஷன் வந்து எப்படி பண்ணலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது எனக்கு தெரியல. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோரஸ் வாட்சில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கோரஸ் வாட்சை ஆன் பண்ணிட்டீங்க. ஏன்னா
முதல்ல எல்லாம் நம்ம என்ன செய்வோம், ரன்னுன்னு கொடுப்போம், ஜிபிஎஸ் ட்ராக் ஆகும், ஸ்டார்ட் கொடுப்போம், எவ்வளோ தூரம் ஓடுறோமோ அதுக்கடுத்து ஓடிட்டு திருப்பி வந்து எண்டு கொடுத்துருவோம். நம்ம இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரன்னுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் ரன்னுன்னு ஒன்று இருக்கும். ட்ராக் ரன்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ராக் ரன்னுக்கு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்படியே ஒரு 3 இது தாண்டி வந்தீங்க, ட்ராக் ரன்னுக்கு அடுத்து ட்ராக் 400, லேன் 400, பேசிக் இன்டர்வல்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ஸ்டார்ட் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும். ரிப்பீட் எத்தனை டைம் ரெப்பிடேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்றதில் கஸ்டமில் போய் இப்போ நான் 7 கொடுக்கணும், நான் 10 கொடுத்து வச்சிட்டேன் தெரியாமல், அதனால் 7 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன எத்தனை கிலோமீட்டர் ஓட போகிறேன், இப்போ ரன்னில் போய் அடுத்தது போனீங்க அப்படின்னா ரன்னில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கஸ்டம் பண்ணிக்கோங்க. 400 மீட்டரா, 500 மீட்டரா, 1 கிலோமீட்டரா, 2 கிலோமீட்டரா, ரெப்பிடேஷனு அந்த இதை பொறுத்து அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகேவா. அடுத்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டு ரெஸ்ட்டு எத்தனை நிமிஷம் கொடுக்க போகிறீங்க அப்படி 1 மினிட்டா, 60 செகண்டா, சரி 60 செகண்டா, 1.5 நிமிஷமா, 2 நிமிஷமா அப்படின்றதையும் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வார்ம் அப்பு கூல் டவுன் இது ரெண்டையும் ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வார்ம் அப்பு கூல் டவுன் இதெல்லாம் வந்து தனியாக பண்ணிக்கோங்க. இப்போ ட்ராக் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், டெம்போ பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை மட்டும் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, முடிக்க போகிறீங்க, கரெக்டான பேஸில் ஓடினீங்க அப்படின்னா அதில் பீப் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும், வைப்ரேஷனோட பீப் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, அதை சென்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து 1 கிலோமீட்டர்ன்றது 2 லேப்பு, அதை சென்ஸ் பண்ணிடலாம். சரியா. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் அதுவாகவே ஸ்டாப் ஆகிடும். எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அதுவாகவே வந்து அந்த கரெக்டான டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு லைனை பிடிச்சி ஓடினீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த இதில் அதுவாகவே ஸ்டாப் ஆகிடும். இல்லை செகண்ட் லைனையும் செட் பண்ணிக்கலாம். அதில் அப்படியே செகண்ட் லைனை பிடிச்சி ஓடினா அதுவாகவே ஸ்டாப் ஆகிடும். 60 செகண்ட் ரெஸ்ட் அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ரெஸ்டிங் டைமும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ஸ்டாண்டிங் ரெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்துலையே வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த 60 செகண்ட் ஆனோடனே திருப்பி ஒரு 5 செகண்ட்லேயே பீப் வர ஆரம்பிச்சிடும். பீப் வந்தோடனே என்ன பண்ணணும், அடுத்த ரெப்பிடேஷன் ஆரம்பிக்கணும். அப்படியே வரிசையாக ஒரு ரெப்பிடேஷனாக முடிச்சுட்டு நீங்கள் கூல் டவுன் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகேவா. ஓகே, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை இந்த இதில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரன்னிங்கில் வந்து நிறையா ஒரு கடல் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ ஹாஃப் மராத்தான், ஃபுல் மராத்தானு, ட்ரையத்லான் அதாவது அயன்மேன் பண்ணுறது, இது போக ஹைராக்ஸ்னு ஒன்று இருக்குது. இண்டோரில் ரன் பண்ணிவிட்டு வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் நிறையா, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஹைராக்ஸ்ன்றது இன்னொரு நாள் நான் போடுறேன். அது போக வந்து இது வந்து ஒரு பெரிய உலகமாக இருக்குது. உண்மையிலேயே வந்து நாள் ஃபுல்லாக நம்ம எதை பற்றி பேசணும் அப்படின்னா, நான் ஜிம்மு வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்டை வந்து குறைக்கல. அது வந்து ஒரு சின்ன வட்டம் மாதிரி நமக்கு கம்ஃபர்டபுள் ஜோன். இப்போ வந்து கம்ஃபர்டபுள் ஜோன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, காலையில் ப்ராப்பராக கிடைக்கிற டயத்தில் போய் ஜிம்முக்குள்ளே போய்க்கலாம், வச்சுக்கலாம். அது வந்து மசில் பில்டுன்றதை விட இன்டர்னலாக வந்து லங்ஸு, ஹார்ட்டு, அதுக்கப்புறம் மசில், இது இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வந்து டேரெக்டாக போய் ஜிம்மில் போய் பண்ணிவிட்டு ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடுங்க அப்படின்னா அது அந்த பவர் மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து ஓட முடியலன்ற பட்சத்தில் ரெண்டுமே 2 கண்ணு மாதிரி ஜிம்மும் ரன்னிங்ன்றது. மோஸ்ட்லி வந்து நமக்கு ரன்னிங் இப்படி இருக்கணும், ஜிம்மு நெக்ஸ்ட்டு அதாவது மசில் இப்படி இருக்கணும். இல்லை மசில் மட்டுமே இப்படி இருக்கணும்னா அது தனி ஸ்போர்ட். அது அவங்களுக்கு அவங்கவுங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. பேசிக்காக ஜென்ரல் ஃபிட்னஸில் இருக்கிற ஆள், நம்மள மாதிரி காமன் பீப்புளாக இருக்கிற ஆள், எந்த ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணலை, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாழணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்னல் ஆர்கான் தான் ரொம்ப முக்கியம். சரியா. பாய்.